திடீர்னு நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வந்துடுவாங்க. நம்ம என்ன செய்வோம், நம்ம வீட்டு ஆளுகளுக்கு மட்டும்தான் சமைச்சு வச்சுருப்போம். அப்போ என்ன செய்வேன்னா, திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா என்ன செய்வேன்னா, ஒரு சாம்பார் வச்சு, இல்லை ஒரு ரசம் வச்சு, ஒரு உருளைக்கிழங்கு பொரித்து, சட்டுன்னு ஒரு குக்கரில் ஒரு சோறை வச்சு, சட்டுன்னு நம்ம சமையல் பண்ணி கொடுத்துருவோம். அவங்க சாப்பிட்டுட்டு மற்ற கதைகளை பேசிட்டு அன்றைக்கி ஒரு நாள் 2 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. ஏன்னா வந்த உடனே அவங்களுக்கு உடனே சாப்பாடு கொடுக்கணும்ல, அதனால் நம்ம அப்படி சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். அப்புறம் சிக்கன் மட்டன் பறக்கிறது ஓடுறது எல்லாமே நம்ம பிடிச்ச அந்த வேலையெல்லாம் அது அடுத்து நடக்கும். இது எங்களோட ஜெனரேஷன். இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு என்னென்னா, அவங்க வெளியில் போனாலும் நம்ம தான் சீக்கிரம் வேலை பார்த்து கொடுக்கணும், நம்ம வெளியில் போனாலும் நம்ம தான் சீக்கிரம் வேலை பார்த்து வச்சுட்டு போகணும். இப்போ அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, இப்போ உள்ள ஜெனரேஷனோட வாழ்க்கை, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா ஸ்விக்கி, சொமேட்டோ இதுதான் அவங்க வாழ்க்கையாக இருக்குது.